குட் மார்னிங். ஸோ டிவிசிபிலிட்டி வந்து நிறைய பேர் என்கிட்ட வந்து அந்த தனியாக ஒரு கிளாஸ் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ டிவிசிபிலிட்டி மட்டும் நம்ம இந்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ ஏன்னா டிவிசிபிலிட்டி டிஎன்பிசியில் ரெகுலராக ரெண்டு கொஸ்டின்ஸ் இல்லை ஒரு கொஸ்டின்ஸ் எப்படிங்கிறது கட்டாயம் ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு, சரியா? அதாவது வகுப்படும் தன்மை, இந்த நம்பர்ஸ் எப்படி வகுப்படும், அதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் இருக்கு. ஸோ டிவிசிபிலிட்டி ரொம்ப ஈஸி தான். ஸோ அந்த அந்த டாபிக்ல இன்னைக்கு நம்ம ஒரு 10 கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம், சரியா? ஸோ எப்படி போடுறது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்த்துடலாம். ஸோ டிவிசிபிலிட்டி டிவிசிபிலிட்டி அப்படிங்கிறது வந்து அது ஒன்றும் இல்லை, சரியா? ஸோ ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பர் வந்து எதனால டிவிசிபிள் ஆகும், அதோட ரிமைண்டர்ஸ் வந்தால் எதனால டிவிசிபிள் ஆகும் அப்படிங்கிறது தான். ஸோ சில ரூல்ஸ் மட்டும் இருக்கு, அந்த ரூல்ஸ் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம், சரியா? ஒரு நம்பர் டூவால டிவிசிபிள் ஆகணும் அப்படின்னா என்ன ரூல்? கட்டாயம் லாஸ்ட் டிஜிட் வந்து என்னவா இருக்கணும்? லாஸ்ட் டிஜிட் ஷுட் பி டிவிசிபிள் பை டூ. ஸோ அதாவது 3, 7, 8, 9, 2 அப்படின்னு இருக்குன்னா இந்த நம்பர் வந்து 2, 4, 6, 8, 0 இந்த எந்த நம்பர்ல இருந்தாலும் கட்டாயம் என்ன ஆகும்? இந்த ஈவன் நம்பர், அதாவது இரட்டைப்படை எண்கள்ல இருந்தா அந்த நம்பர் கட்டாயம் 2ஆல டிவிசிபிள் ஆகும். ஓகேவா? அதுவே 4ஆல டிவிசிபிள் ஆகும்னா என்ன ரூல்? ஸோ இந்த லாஸ்ட் ரெண்டு நம்பர் செக் பண்ணணும், சரியா? லாஸ்ட் 2 டிஜிட் செக் பண்ணணும். லாஸ்ட் 2 டிஜிட் அதாவது 32784 84, இந்த 84 மட்டும் எடுங்க. இந்த 84 4ஆல டிவிசிபிள் ஆகுமா? 8/4 4. ஸோ 2 1. ஸோ 4ஆல கம்ப்ளீட்டா டிவிசிபிள் ஆகும். அப்ப இந்த நம்பர் 4ஆல டிவிசிபிள் ஆகும். ஓகேவா? அதே அதே மாதிரி 8ஆல டிவிசிபிள் ஆகுமான்னு செக் பண்றதுக்கு லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் எடுத்துக்கணும். லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் எடுத்துக்கணும். ஸோ ஒரு 7800. ஸோ இந்த நம்பர் வந்து 8ஆல் டிவிசிபிள் ஆகுமானா லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் எடுத்து பாருங்க. லாஸ்ட் 3 டிஜிட் 800. 800 8ஆல் டிவிசிபிள் ஆகுமானா கட்டாயம் ஆகும், 100 வரும். ஸோ அப்போ இந்த நம்பர் 8ஆல் டிவிசிபிள் ஆகும். ஸோ ஒரு நம்பரை எந்த நம்பரால டிவிசிபிள் ஆகுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு 2, 4, 8ங்கிறது ஈஸியாக ஹெல்ப் பண்ணும். ஸோ அடுத்து மூணாவது நம்பர்ல டிவிசிபிள் ஆகுமா அப்படிங்கிறது. ஸோ மூணால டிவிசிபிள் ஆகும். மூணால டிவிசிபிள் ஆகும்னா என்ன ரூலு? ஸோ 7, 2, 3, 6 இந்த நம்பர் மூணால டிவிசிபிள் ஆகுமா அப்படின்னா ஆகும். எப்படி ஆகும் அப்படின்னா 7 + 2 + 3 + 6. ஸோ 9 + 9 18. ஸோ 18 3ஆல டிவிசிபிள் ஆகுமா அப்படின்னா கட்டாயம் ஆகும். ஸோ அப்போ இந்த நம்பர் மூணால டிவிசிபிள் ஆகும். ஸோ ஒரு நம்பரின் கூடுதல் வந்து எதால டிவிசிபிள் ஆகுது அப்படின்னு செக் பண்ணணும். ஓகே? ஸோ அதே மாதிரி அடுத்து 6ஆல டிவிசிபிள் ஆகுமா அப்படின்னு செக் பண்ணும். 6ஆல டிவிசிபிள் ஆகும்னா என்ன பண்ணுவீங்க? 6ஆல டிவிசிபிள் ஆகுதுன்னா என்ன ரூலா இருக்கும்? ஸோ ஒரு நம்பரை கட்டாயம் ஈவனா இருக்கணும், சரியா? இந்த 7, 2, 3, 6 இப்படி ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த நம்பர் வந்து கட்டாயம் என்னவா தான் இருக்கு? நமக்கு கட்டாயம் ஈவன் நம்பரா இருக்கு. இது ரெண்டாலையும் கட்டாயம் டிவிசிபிள் ஆகும். அட் த சேம் டைம் இது மூணால ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா லாஸ்ட் டிஜிட் வந்து ஈவன்ல இருக்கு, அப்போ இது ரெண்டால டிவிசிபிள் ஆகும். அட் த சேம் டைம் மூணால ஆகுமானா எல்லாத்தையும் கூட்டினா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 18 கிடைக்குது. ஸோ அப்போ மூணால டிவிசிபிள் ஆகுது அப்படின்னா இந்த நம்பர் 6ஆலையும் டிவிசிபிள் ஆகும். ஸோ 2 3 3 சேர்ந்தது தான், 2 சேர்ந்தது தான் 6. 6ஆல டிவிசிபிள் ஆகிறது, சரியா? அதே மாதிரி 9ஆல டிவிசிபிள் ஆகணும் அப்படின்னா ஒரு நம்பர் 9ஆல டிவிசிபிள் ஆகணும்னா என்ன ரூல்? ஒண்ணுமே இல்லை, அதே தான், சரியா? ஸோ இப்போ அதே 7, 2, 3, 6. ஸோ இதோட கூடுதல் என்ன? 7 + 2 + 3 + 6 இதோட கூடுதல் 18. இந்த 18ங்கிறது 9ஆல டிவிசிபிள் ஆகணும். 9ஆல எந்த நம்பர்லாம் டிவிசிபிள் ஆகுதோ அந்த நம்பர் எல்லாமே அதோடைய கூடுதல், அந்த நம்பரோட டிஜிட்ஸோட கூடுதல் 9ஆல டிவிசிபிள் ஆகணும். ஓகே? ஸோ கிளியர்? ஸோ 2 பார்த்தாச்சு, 4 பார்த்தாச்சு, 8 பார்த்தாச்சு, 3 பார்த்தாச்சு, 6 பார்த்தாச்சு, 9 பார்த்தாச்சு. அடுத்து 5. ஸோ 5ஆல டிவிசிபிள் ஆகணும்னா என்ன நடக்கணும்? அந்த நம்பரு ஒன்று 5ஆல முடியணும், இல்லைன்னா 0ல முடிஞ்சிருக்கணும். கரெக்டா? இந்த ரெண்டுல எந்த நம்பர்ல முடிஞ்சிருந்தாலும் அந்த நம்பர் வந்து
5ஆல டிவிசிபிள் ஆயிடும். ஸோ அதே மாதிரி 25ஆல டிவிசிபிள் ஆகுதானா 2 டிஜிட்டை செக் பண்ணணும். சரியா? ஸோ 2 டிஜிட்டை செக் பண்ணணும். கடைசி 2 டிஜிட்டை செக் பண்ணணும். அதே மாதிரி 125னா லாஸ்ட் 3 டிஜிட்டை செக் பண்ணணும். சரியா? டிவிசிபிள் ஆகுதானா. லாஸ்ட் இது ஃபர்ஸ்ட் ஒரு டிஜிட் எடுத்து பார்த்தீங்கன்னா 5ஆல கண்டுபிடிச்சிடலாம். செகண்ட் 2 டிஜிட் அடுத்த டிஜிட்ஸ், அதாவது 1 2 5 0. இது 25ஆல் டிவிசிபிள் ஆகும்னா இந்த 50 எடுத்து பார்த்தா 50/25. ஸோ 25ஆல் டிவிசிபிள் ஆகும். ஸோ 125னா 3 டிஜிட்ஸ் எடுத்துக்கணும். சரியா? ஸோ 3ஐயும் எடுத்து 3 டிஜிட்ஸை கவர் பண்ணி பார்க்கணும். ஸோ 250. அப்போ இந்த நம்பர் வந்து 125ஆலையும் டிவிசிபிள் ஆகும். புரிஞ்சுதா? 1250ங்கிறது 125ஆலையும் டிவிசிபிள் ஆகும். ஓகே. ஸோ லாஸ்ட் 9 முடிச்சு. ஸோ 7ஆல ஒரு நம்பர் டிவிசிபிள் ஆகணும் அப்படின்னா என்ன? 7க்கு வந்து மூணு மூணு விஷயம் இருக்கு. சரியா? 7க்கு வந்து 2 டைப்ஸ் இருக்கு. 3 டிஜிட்ஸ்ல வரும்போது, சரியா, 3 டிஜிட்ஸ்ல எப்படி எல்லாம் வருது? இப்ப 343. சரியா? 343. சரியா? ஸோ இந்த நம்பர் வந்து 7ஆல டிவிசிபிள் ஆகுமா அப்படின்னா செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா 34 தனியாக வச்சுக்கணும். 34 தனியாக வச்சு அப்படியே -3 × 2 லாஸ்ட் டிஜிட்டை 2 பண்ணணும். ஸோ 34 - 6 = 28. 28 7ஆல டிவிசிபிள் ஆகும். ஸோ இப்படி தான் செக் பண்ணணும். ஸோ லாஸ்ட் டிஜிட்டை டபுள் பண்ணி மைனஸ் பண்ணணும் முன்னாடி இருக்க டிஜிட்டோட. ஓகே. ஸோ இதுதான் 7ஆல டிவிசிபிள் ஆகிறது. இது 3 டிஜிட்டா இருந்தா, இதுவே 3 டிஜிட்டுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா இப்போ பாருங்க 0 0 5 9 22 இப்படின்னு ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு என்ன வழி? 7ஆல இந்த நம்பர் வந்து 7ஆல டிவிசிபிள் ஆகுதான்னு செக் பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட் அந்த 3 டிஜிட்ஸ் 9922 மைனஸ் இந்த 3 டிஜிட்ஸ் அப்படியே மைனஸ் பண்ண வேண்டியதான். ஸோ 005. ஸோ அப்போ என்ன வரும்? 917. ஸோ 7 21 21க்கு அப்புறம் ஒரு 7. ஸோ இது 7ஆல் டிவிசிபிள் ஆகும். ஸோ இது 7ஓட டிவிசிபிள்ஸ். ஸோ 7ஓட டிவிசிபிள்ஸ்க்கு 2 ரூலு. 3 டிஜிட் இருந்தா அதை அப்படியே டபுள் பண்ணிக்கணும். அதுக்கு மேலே எத்தனை டிஜிட் போனாலும் இதுதான் ரூலு. ஸோ 3 டிஜிட்ஸை வச்சுக்கிட்டு பின்னாடி இருக்க 3 டிஜிட்ஸை மைனஸ் பண்ணலாம். ஓகே ரைட். ஸோ 7 அடுத்து 11. 11ல பார்க்கலாமா? ஸோ 11க்கு வந்து என்ன அப்படின்னா 11ஆல ஒரு நம்பர் வந்து டிவிசிபிள் ஆகுது அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஒரு நம்பர் இருக்கு 1 6 6 4 5 2. ஸோ இந்த மாதிரி ஒரு 6 டிஜிட்ஸ்ல ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னா அந்த டிஜிட்ஸோட ஈவன் பிளேசஸை மட்டும் தூக்குங்க. சரியா? ஸோ 1 2 இந்த பிளேசஸ். ஸோ ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் அப்படின்னு தூக்கிக்கோங்க. ஸோ தூக்குனீங்கன்னா என்ன வரும்? ஒரு நம்பர் விட்டு அடுத்த நம்பர், அடுத்து இதே மாதிரி மேலே இருக்க இந்த நம்பரையும் தூக்கிக்கோங்க. சரியா? இது எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்துக்கணும். ஸோ எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 + 1 + 6 + 5 = 12. அடுத்து அதுக்கு அடுத்து இருக்கிற அதாவது ரெண்டாவது ஸ்தானத்தில் இருக்க நம்பர் 6 + 4 + 2 = 12. ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு 0 வரணும். இல்லை என்ன வரணும்? 11 வரணும். அப்படி வந்தது அப்படின்னா இது டிவிசிபிள் பை 11. ஒரு நம்பரை விட்டு விட்டு கூட்டி அதை மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இன்னொரு நம்பர் நான் கொடுக்குறேன் பாருங்க. 7 9 5 4 5 வச்சுக்கலாமா? 7 9 4 5 9 3 8. சரியா? இதுல நான் அந்த ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் எல்லாத்தையும் கூட்டுறேன். ஸோ 7 4 7ஐயும் 4ஐயும் கூட்டினா 11 11 9 11 9 என்னாச்சு? 20 20 28. சரியா? 28 மைனஸ் அடுத்து 9 5 9 5 3. அப்போ 17 17 = என்ன வருது எனக்கு? 11. ஸோ அப்போ இதுவும் என்ன ஆகும்? 11ஆல டிவிசிபிள் ஆகும். ஓகே நெக்ஸ்ட். ஸோ லாஸ்ட் இந்த இந்த ரூல்ஸ் இது வரைக்கும் டிஎன்பிசி எல்லாத்துலேயுமே கேட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இது மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபைனலாக நீ ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். ஒரு நம்பர் ரிப்பீட்டடாக இருக்குது. சரியா? ஸோ இப்போ என்னன்னா 7 2 7 2 அப்படின்னு ரிப்பீட்டடாக இருக்குது அப்படின்னா ஒரு நம்பர், அதாவது ஏபி ஏபி அப்படி ரிப்பீட்டடாக இருக்குது அப்படின்னா அந்த நம்பரை
0101 டிவிசிபிள் ஆகும். புரிஞ்சதா? ஒரு நம்பர் அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னா அந்த நம்பர் 0101 இது டிஎன்பிசி ஒரு தடவை கேட்டிருக்கான். சரியா? 0101 டிவிசிபிள் ஆகும். அதே ஏபிசி ஏபிசி அப்படின்னு, அதாவது 721 இப்படின்னு ஒரு நம்பர் வருது அப்படின்னா அந்த நம்பர் 001001 டிவிசிபிள் ஆகும். இது எத்தனை டைம்ஸ் அதிகமாகுதோ அத்தனை டைம்ஸ் நீங்க போட்டுக்க வேண்டியதான். ஸோ இப்போ 72 அப்படின்னா இந்த நம்பர் டிவிசிபிள் பை 1010101. ஓகே. அதே மாதிரி 721 அப்படின்னு 3 தடவை டிவிசிபிள் ஆகுதுன்னா 001 ஸோ இந்த நம்பரால டிவிசிபிள் ஆகும். ஸோ அதான் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏபி ஃபார்மட் 0101, ஏபிபிசி 001. ஸோ இந்த ஃபார்மட் கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டிவிசிபிலிட்டி இவ்வளவுதான். ஓகே. ஸோ இது எல்லாம் சேர்ந்து இது எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம், இங்க நம்ம பார்த்த டோட்டல் டிவிசிபிலிட்டிஸ் இது எல்லாத்தையுமே வச்சு 10 சம்ஸ் நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே. ஓகே. ஸோ 6, 7, 8, 9 மற்றும் 12 மிகச்சிறிய எண்ணை வகுக்கும் போது ஒவ்வொரு நிபந்தனையிலும் மீதி 1 வரணும். சரியா? ஸோ இங்க இருக்கிற நம்பர்ஸை எல்லாத்தையும் வகுக்கும் பொழுது நமக்கு என்ன வரணும், எல்லாத்தையும் வகுக்கும் போது மீதி 1 வரணும். ஸோ மீதி அப்ப என்ன எந்த நம்பரை வகுத்தாலும் நமக்கு மீதி 1 வரணும். அப்ப நம்ம என்ன பண்ணிடுறோம், இது எல்லாத்துலயுமே -1 போட்டுக்கிறோம். சரியா? ஏன்னா அந்த மீதி 1 கழிச்சிட்டு கம்ப்ளீட்டா டிவிசிபிள் ஆகிற மாதிரி நம்ம நம்பரை சூஸ் பண்றோம். ஸோ அப்ப நமக்கு என்ன வருது, 503, 504, 502, 501. ஸோ இப்ப இங்க நமக்கு எப்பயும் போல லக்கி நம்பர் 9 இருக்கு. அப்போ 9ஆலே செக் பண்ணலாமா? ஸோ எந்த நம்பரை கூட்டினா நமக்கு கம்ப்ளீட்டா டிவிசிபிள் ஆகும்? ஸோ 904. அப்ப இதுதான் ஆன்சர். ஓகே. ஸோ ஒரு நம்பரை செக் பண்ணா கூட போதும். சரியா? ஸோ இந்த நம்பர் கரெக்டா, இந்த நம்பர்ல 6ல ஆகுமான்னு பாத்தீங்கன்னா ஆகும். ஏன்னா 2ஆல ஆகும். அதே நம்பர் 3ல ஆகுமான்னு பார்த்தா 9/3 3ஆலையும் ஆகும். அப்ப 3ஆலையும் ஆகும், 2ஆலையும் ஆகும், 6ஆலையும் ஆகும், 7ஆலையும் இது ஆகும். ஸோ 50 - 8 என்ன 42 வந்துருச்சா? ஸோ 7ஆலையும் ஆகும். ஸோ அப்ப ஆன்சர் இது 504 ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை போட்டக்கூடாது, 505. ஏன்னா -1 பண்ணணும்ல. ஸோ அப்ப ஆன்சர் இதுக்கு 505. ஓகே. ஸோ வித்தின் செகண்ட்ஸ்ல நம்ம டிவிசிபிலிட்டி தெரிஞ்சிச்சுன்னா இதை நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் 16, 24, 36 மற்றும் 54 மீதியின்றி வகுபடக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண். ஸோ இதுல எது மீதியின்றி வகுபடக்கூடியது அப்படிங்கிறது. ஸோ அப்போ 14ஓட ஃபேக்டர்ஸை நம்ம பார்க்கணும். சரியா? ஸோ 14, 24, 36, 54. ஸோ 16ல என்னென்னலாம் இருக்கு, 16ல என்னென்னலாம் இருக்கு? ஸோ 16ல 8 2s are 16. சரியா? அடுத்து 8 3s are 24. அடுத்து 4 9s are 36. அடுத்து 6 9s are, அப்ப நமக்கு ஈஸி. இங்கேயும் நமக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கு. ஸோ என்னென்னலாம் டிவிசிபிள் இருக்கு? ஸோ 2 4 6 3 விட்டீங்களா 3. அடுத்து 8 9. ஸோ இங்கேயும் நமக்கு என்ன நம்பர், லக்கி நம்பர் இருக்கு, 9 இருக்கு. ஸோ அப்ப எல்லா நம்பரோட கூடுதல் 9 இருக்கான்னு செக் பண்ணுங்க. இந்த நம்பரோட மொத்த கூடுதல் என்ன இருக்கு, 9 இருக்கா? அதே மாதிரி இந்த நம்பரோட கூடுதல் செக் பண்ணுங்க. இதுவும் 9 வருதான்னு பாருங்க. ஸோ ஆமா, இங்க 9 9 18 வருது. அப்ப இந்த 2 நம்பருமே 9ஆல் டிவிசிபிள் ஆகும். ஸோ ஏ ஆன்சர் கிடையாது, எதுவும் இல்லையும் கிடையாது. இந்த 2ல 1 தான் ஆன்சரு. ஸோ அதுக்கு அடுத்து நீங்க என்ன செக் பண்ணணும் அப்படின்னா 8 செக் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ 8 செக் பண்ணி பாருங்க. 8ல இந்த நம்பர் கம்ப்ளீட்டா டிவிசிபிள் ஆகுதான்னு செக் பண்ணுங்க. ஸோ கம்ப்ளீட் ஆகுதா? ஸோ 32, அதுக்கப்புறம் மீதி இருக்கிறது 48. ஸோ இதுதான் ஆகும். 200 8ஆல ஆகாது. சரியா? 4 3 2 00, அதுல கடைசி 20 மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ 20 எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? ஸோ அதுவுமே 8ஆல் டிவிசிபிள் ஆகும். ஸோ ஆகுதுல்ல? ரைட். ஓகே. ஆமா, ரெண்டுமே 8ஆலையும் டிவிசிபிள் ஆகுது. கரெக்ட் பாருங்க. ஸோ ரெண்டுமே 8ஆலையும் டிவிசிபிள் ஆகுது, ரெண்டுமே 9ஆலையும் டிவிசிபிள் ஆகுது, ரெண்டுமே என்னது அப்ப 3ஆலையும் ஆகுதுன்னா 3ஆலையும் ஆகுது. அப்ப ரெண்டுமே 6ஆலையும் ஆகுது, ரெண்டுமே 4ஆலையும் ஆகுது. கரெக்டா? ஸோ இதுவுமே 4ஆல் ஆகுதுல்ல. அப்ப ஸோ அவன் கிண்ட் கொடுத்துருக்கான், என்னது மிகச்சிறிய 5 இலக்க எண் கொடுத்துருக்கான். அப்ப சி தான் ஆன்சர். ஸோ இது ரொம்ப பெருசு. 5 இலக்க எண்கள்ல இந்த ஆப்ஷன்ஸ் ரொம்ப பெருசு. ஸோ ரெண்டுமே இப்படி ஆகுது அப்படின்னா ஒரு தடவை செக் பண்ணணும், ரெண்டுமே ஆகுது நமக்கு. கரெக்டா?
ரெண்டுமே எல்லா நம்பர்லயும் டிவிசிபிள் ஆகுது. அப்ப நம்ம செக் பண்ணணும். ஸோ எது மிக சிறியது அப்படின்னா இதுல 10,368 தான் ரொம்ப சிறுசு. ரைட். ரைட். அடுத்து ஸோ எந்த ஒரு மிகச்சிறிய எண்ணுடன் ஒன்னை கழிக்க அவன் வந்து 2, 3, 4, 5 ஆகிய எண்களால் மீதியின்றி வகுப்படும். ஸோ இதுல 5 இருக்கு. 5 இருக்கணும் அப்படின்னாலே அங்க என்ன இருக்கணும்? மிகச்சிறிய எண்ணுடன் ஒன்னை கழிக்க. சரியா? இதுல இருக்கிற எல்லாத்துலயும் ஒன்னை கழிச்சிடணும். ஒன்னை கழிச்சுட்டா என்னது? 58. அடுத்து 59, 60, 65. சரியா? இப்ப 5 இருக்குன்னா அப்ப எது இருக்காது? 5 இருக்கணும்னாலே அது என்னது? 5ஆல முடியணும், இல்ல 0ல முடியணும். ஸோ அப்ப இது 5ஆல வகுப்படாது, இதுவும் 5ஆல வகுப்படாது. ஸோ 60, 65 தான். 2 இருக்கு. 2 இருக்குன்னா அப்ப என்னதால வகுப்படணும்? ஈவன் நம்பரால தான் வகுப்படணும். ஸோ ஆன்சர் 60. ஸோ அப்ப சி தான். சரியா? மிகச்சிறிய எண்ணுடன் ஒன்னை கழிக்க. ஒன்னை கழிச்சிடணும். சரியா? ரைட். நெக்ஸ்ட். மிகச்சிறிய எண்ணுடன் ஒன்னை கூட்ட அவன் 2, 3, 4, 6 ஆகிய எண்களில் மீதியின்றி வகுப்படும். ஸோ அப்ப நம்ம என்ன சொன்னோம்? ஒன்னை கழிக்கன்னு ஒண்ணு இருந்தது. இப்ப ஒன்னை கூட்டணும். ஸோ அப்ப 60, 61, 62, 67. ஸோ இங்கே என்ன இருக்கு? 5 இருக்கு, 2 இருக்கு. அப்ப 5 இருக்கு, 2 இருக்குன்னா எந்த நம்பர் தான் நமக்கு ஆகும்? ஸோ கட்டாயம் 0, 5ல முடிகிறது தான் ஆகும். ஸோ 0, 5, 2, 3, 4 எல்லாத்துலேயும் வகுப்படுறது 60 மட்டும்தான். ஸோ 59. ஸோ ஒன்னை கூட்டன்றனால நம்ம எல்லா இதுலேயும் ஆப்ஷன்ஸ்லையும் ஒன்னை கூட்டி வச்சிருக்கிறோம். ஓகே. ஸோ அப்போ 59. அடுத்து 1657 மற்றும் 2037 என்ற எண்களை ஒரு மிகப்பெரிய எண்ணால் வகுக்கும் பொழுது கிடைக்கும் மீதி முறையே 6, 5 வரக்கூடிய எண்ணை காண்போம். சரியா? ஸோ கீழே இருக்கிற ஒரு நம்பர்ஸால டிவைட் பண்ணா இங்க வந்து மீதி வந்து 6, 5 வரும். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த மீதியை வந்து மைனஸ் பண்ணி கம்ப்ளீட் நம்பரா மாத்திக்கலாம். ஸோ 1657 6ஆல மைனஸ் பண்ணா 51. அதே 2037 5 மைனஸ் பண்ணா 2032. ஓகே. ஸோ கீழே இருக்கிற நம்பர்ஸை பாருங்க. கீழே 2 ஈவன் நம்பர்ஸ் இருக்கு. ஸோ 8, 6 இந்த நம்பரால எதை டிவிசிபிள் பண்ணாலும் உங்களுக்கு ஈவன்ல தான் வரணும். ஓகே. எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு என்னதான் வரும்? அந்த நம்பர் வந்து ஈவன்ல தான் வரும். 6ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 6 × 7 அப்புறம் என்ன நம்பர் வருது உங்களுக்கு? 42. ஸோ இங்க கடைசி ஒரு ஈவன் தானே வருது. ஸோ எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் ஈவன் தான் வரணும். இங்க நமக்கு என்ன இருக்கு? ஒரு ஆன் நம்பர் இருக்கு, ஒரு ஒற்றைப்படை எண் இருக்கு. கரெக்டா 1 இருக்கு. ஸோ அப்ப இந்த 2 நம்பருமே கிடையாது. அடுத்து 25ல இருக்கு, 125ல இருக்கணும்னா என்னவா இருக்கணும்? 0வா இருக்கணும், இல்ல 5ஆ இருக்கணும், இல்ல ஏதோ 150, 122, 255, 250 இப்படி இருக்கணும் அந்த வேல்யூ. ஓகே. ஸோ 125ம் அப்ப கிடையாது. ஸோ ஆன்சர் 129. ஓகே. ஸோ தூக்கிடுங்க, அவ்வளவுதான். ஆன்சர் 127. ஸோ இதுல இன்னொன்னு வேற ஏதாவது வழிமுறை இருக்கா? ஆல்மோஸ்ட் அவ்வளவுதான். கரெக்டா? ஸோ இந்த 27ஆல 127 வகுப்படும்போது இந்த 2 நம்பர் தான் வகுக்கணும். ஸோ ஆன்சர் வந்து 127. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் 15, 12, 15, 20, 27ஆல் மீதியின்றி வகுப்படக்கூடிய மிகச்சிறிய எண். ஸோ மிகச்சிறிய எண் இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. சரியா? அது எதனால வகுக்கணும்? 12, 15, 20. ஸோ எப்பயும் போல எழுதிக்கொண்டா 12, 15, 20, 27. ஸோ 12க்கு 6 × 2, 15க்கு 3 × 5, ஸோ 20க்கு 4/5, 27க்கு 3/9. ஓகேவா? இங்கேயும் நமக்கு என்ன வந்துருச்சு? லக்கி நம்பர் 9 கிடைச்சிச்சு. அப்போ 9 வச்சு செக் பண்ணிக்கலாமா? 9 வச்சு செக் பண்ணா இது 7. ஸோ அப்போ இது ஆன்சர் கிடையாது. அடுத்து இதை தூக்குனா இது 11. ஸோ இதுவும் ஆன்சர் கிடையாது. இங்கேயும் 9 வருது, இங்கேயும் 9 வருது. ஓகே. ஸோ அடுத்து எந்த நம்பர் செக் பண்ணணும்? அடுத்து இங்க பாருங்க 4 இருக்குது. கரெக்டா? 4 வச்சு செக் பண்ணிக்கலாமா? ஸோ அப்போ லாஸ்ட் 2 டிஜிட் எடுக்கணும். இங்க 49, 450ல 4ஆல் டிவிசிட் பண்ணா ஆகாது. ஸோ அப்போ 550 மட்டும்தான் 4ஆல் டிவிசிபிள் ஆகும். ஸோ ஆன்சர் வந்து 540. ஏன்னா 40/4 லாஸ்ட் 2 டிஜிட் செக் பண்ணணும்னு சொன்னேன்ல. ஸோ ஆன்சர் 40. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸோ 20, 25, 30, 40 ஆல் மிகச்சிறிய எண்ணை வகுக்கும் பொழுது மீதியல் முறையே 14, 19, 29, 34 வரக்கூடியதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கீழே வந்து இந்த 40ஆல அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா சிம்பிள் டெக்னிக்ஸ் 20, 40 இந்த ரவுண்ட் ஆஃப் வேல்யூஸை தூக்குங்க.
40, 34 இந்த ரெண்டு வேல்யூவை தூக்குங்க. ஸோ கீழே இருக்கிற ஏதாவது ஒரு வேல்யூல இதை மைனஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ அப்ப 14ஆல 20ஆல டிவைட் பண்ணா 14 கிடைக்கணும். அப்ப 1380 20ஆல டிவைட் பண்ணா என்ன வருது? ஸோ ஆகும். கடைசி 80 தானே வருது. ஸோ கட்டாயம் ஆகும். ஸோ முடிஞ்சு மேட்டர். ஸோ 0 0 கழிச்சு அப்போ இந்த 8 இருக்கு. 8னா அப்போ இதுதான் ஆகும். ஓகே, அப்போ மற்ற நம்பருக்கும் செக் பண்ணி பாருங்க ஒரு வேளை. சரியா? அடுத்து இதை அதே மாதிரி 34 மைனஸ் பண்ணுங்க. 34 மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 0 1 3 6 0 கிடைக்குமா? கரெக்டா? இதை 40ஆல டிவிசிபிள் பண்ணீங்கன்னா 0 0 கேன்சல். லாஸ்ட் ரெண்டு டிஜிட்டை செக் பண்ணுங்க, வந்துருச்சா? 40ஆலையும் டிவைட் ஆகுது. ஸோ அப்போ அந்த நம்பர் தான் எல்லா தலையும் டிவைட் ஆகும். மற்ற நம்பர்ஸ்லாம் ஆகுமா? 25ஆல ஆகுது. 19 இதில் 19 மைனஸ் பண்ணி இதில் 19 மைனஸ் பண்ணா 5 கிடைக்கும். இதை 19 மைனஸ் பண்ணா சம் ஆஃப் 1ன்னு கிடைக்கும். இதில் 19 மைனஸ் பண்ணா 1 தான் கிடைக்கும். இதுலயும் 4 5 கிடைக்கும். சரியா? 19 மைனஸ் பண்ணா இதுல என்ன கிடைக்கும்? நமக்கு 3 3 கிடைக்கும். இதுலயும் 19 மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு 1 கிடைக்கும். சரியா? ஸோ இந்த இந்த நம்பர்ஸ் எதுவுமே டிவிசிபிள் ஆகாது. ஃபர்ஸ்ட் ஒன்ல நீங்க 20 40ல எந்த நம்பர் இருக்கோ அந்த நம்பரை மட்டும் கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸ்ல மைனஸ் பண்ணி பாருங்க. ஸோ அது மட்டுமே போதும். ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸே நமக்கு கிளிக் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இது ஆல்ரெடி பார்த்தோம். சரியா? ஒரு முயற்சியுடன் உன்னை கழிக்க அவன் வந்து சம் ஆஃப் முதல்ல பார்த்தது தான். ஸோ இதில் எல்லாத்தையுமே நம்ம கழிச்சிட வேண்டியதான். ஸோ கழிச்சிட்டு 5 இருக்குன்னா அப்போ 60 இதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எந்த ஒரு மிகச்சிறிய எண்ணை 5 6 7 8ஆல் வகுக்கும் பொழுது 3 9ஆல் வகுக்கும் போது 0. அவ்வளவுதான், நமக்கு 9ஆல் வகுக்கும் போது 0 வந்துருச்சு. அப்ப கீழே இருக்க நம்பர் எல்லாத்தையும் கூட்டிட வேண்டியதான். கூட்டி பார்த்து ஆன்சரை போடுங்க. ஸோ இங்க 9 இது ரெண்டையும் கூட்டா என்ன வருது? 18 வருது. இது 9 இந்த ரெண்டையும் கூட்டினா 18லாம் வரல. என்ன வருது? 15 தான் வருது. அப்ப இது கிடையாது. இந்த ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 8 8 8 பிளஸ் 13 8 பிளஸ் 13 வந்து என்ன? 21. ஸோ இதுவும் 9 வரல. அப்ப இதுவும் கிடையாது. சரியா? இதுவும் தூக்குங்க. இந்த ரெண்டையும் தூக்குங்க. 9 3 இதுவும் 9 வரல. ஸோ ஆன்சர் பி. 1 6 8 3 இதை கூட்டினா மட்டும்தான் நமக்கு 9 வந்தது. ஓகே, ஸோ இது ஒண்ணுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் 12 15 18 27ஆல் மீதியின்றி வகுப்படக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 12 15 18. ஸோ இதுலயும் என்ன இருக்கு? 18 இருக்கு, 27 இருக்கு. 18னா என்னது? 2 9 3 9. ஸோ அப்போ இதுல எல்லாத்துலயுமே 9 செக் பண்ணலாமா? கரெக்டா? ஆனா அட் த சேம் டைம் இங்க 15ல என்ன இருக்கு? 5 இருக்கு. சரியா? 3 5. அப்ப 5 இருக்குனாலே அந்த நம்பர் என்னதான் இருக்கணும்? அவன் கேட்டுக்கிறது 4 இலக்க எண். அப்ப இந்த ஆப்ஷனை தூக்கிடலாமா? அவன் 3 இலக்க எண் ஆப்ஷன்ல கொடுத்துருக்கு, அதையும் தூக்கிடலாமா? ஸோ இப்போ 5 இருக்கிறதுனால அந்த நம்பர் என்ன? 0ல இருக்கணும், இல்லைன்னா 5ஆல முடியணும். அப்ப ஏவையும் தூக்கிடலாமா? கிளியரா? ஸோ அதுக்கப்புறம் இந்த ரெண்டையும் எது கூட்டி பார்த்தா 9 வருதுன்னு செக் பண்ணுங்க. ஸோ இதை கூட்டினா 18, இதை கூட்டினா என்ன வருது? 19. ஸோ ஆன்சர் பி. ஸோ இந்த மாதிரி செலக்டட் டாபிக்ஸா அடுத்து உங்களுக்கு என்ன டாபிக்ஸ் வந்து நீங்க ஸ்ட்ராங்கா இல்லைங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அந்த கிளாஸஸை நம்ம கொண்டு போவோம். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சொல்லுங்க. சிலர் வந்து என்கிட்ட டிவிசிபிலிட்டி கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால இந்த கிளாஸஸை கண்டினியூ பண்ணோம். ஸோ உங்களுக்கு வேற என்ன டாபிக்ல நீங்க வீக்கா இருக்கீங்கன்னு ஃபீல் பண்றீங்களோ அதை சொல்லுங்க. அதை நம்ம யூடியூப்ல கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.